கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகள் தேவ வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த வார்த்தையானது நம்முடைய ஆத்மாவுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. நம்முடைய சரீர வாழ்க்கையிலும் நம்ம ஆசீர்வாதமாய் வாழ்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் உதவி செய்யக்கூடிய வார்த்தைகளாக இருக்கிறபடினாலே இந்த வார்த்தையை கேட்பது மட்டுமல்லாதபடிக்கு நம்ம அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நடக்கிறவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால என்னுடைய வாழ்விலும் தேவன் அற்புதத்தை செய்யும் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைக்காக காத்திருங்கள். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியத்தை செய்வார். ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, மகிமையின் தெய்வமே, மக்கள் நன்றி. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்கும் பொழுது அந்த வார்த்தையின்படியே தகப்பனே நாங்கள் வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். அந்த வார்த்தையின் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக எங்களை தகுதியுள்ளவர்களாய் தேவநீர் மாற்றப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் கிருபை நம்மோடு எப்பொழுதுமே வாசம் பண்ணிக்கொண்டே இருக்கிறது. இந்த நாளிலும் கூட தேவன் நம் ஒவ்வொருவரையும் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நம் பிறந்த நாள் முதல் இது நாள் வரைக்கும் நம்முடைய வாழ்விலை நமக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாவற்றுமே கர்த்தர் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மளை கைவிடாத தேவனாக இருக்கிறார். நம்மளை காப்பாற்றி நம்மளை ஆதரிக்கக்கூடிய ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 16ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியத்திலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், தம்மை நம்புகிற ஜனங்களை கர்த்தர் என்ன பண்றாருன்னு சொன்னால் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை கர்த்தர் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். தம்மை நம்பி வருகிறவர்களை கர்த்தர் கைவிடாதவர், அவர்களை காப்பாற்றக்கூடியவர். அவர்களுடைய தேவை என்னதோ அதை தேவன் அறிந்து அதை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிற பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க ஞானஸ்தானம் பெற்று கர்த்தரின் பிள்ளையாக மாறி தேவன் என் வாழ்வில என் கரத்தை பிடித்தார், என்னை நடத்துவார், என்னை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு எப்பொழுது நீங்க தேவ சமூகத்திற்கு வந்தீர்களோ அந்த நாள் முதற்கொண்டே கர்த்தர் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்களுக்கு வேண்டியது என்னது என்றே அறிந்து கொண்டு அதை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்வது என்னவென்றால், கர்த்தர் நம்மை காப்பாற்றி ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். அதற்கு முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? கர்த்தரை நம்ப வேண்டும். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பி இருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவர்களை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன், என்னை காப்பாற்றும், என் தேவைகளை சந்தையும், என் வாழ்விலே காணப்படுகிற குறைவுகளை மாற்றும் என்று சொல்லி நம் தேவனிடத்தில் கேட்கும் பொழுது தேவன் நம்மை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நம்ம வேத பகுதியிலிருந்து நம்ம எடுத்து வாசிப்போம். ரூத்துவின் புஸ்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீர் போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீர் தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. இந்த தேவ வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று சொன்னால், இந்த ரூத் அழகாக சொல்றாங்க, உம்மை விட்டு பின்பற்றி நான் போவதை நீங்க என்ன பண்ணாதீங்க, அதை பற்றி என்கிட்ட பேசாதீங்க. நீங்க எங்க போனாலும் நான் என்ன பண்ணுவேன், அங்க உம்மோடவே கூட வருவேன். நீங்க எங்க தங்கி இருந்தாலும் அங்கே தங்கி இருப்பேன். நீங்க என்ன சொன்னாலும் நான் அதையே கேட்பேன். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி கர்த்தரை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். ஹல்லேலூயா. இந்த ரூத்துக்கு கர்த்தர் மேல அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை உண்டானது. ஏனென்று சொன்னால், இவர் ஜீவனுள்ள தேவன், இவர் வாழ வைப்பார், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு தேவன் நன்மை செய்வார் என்பதை இந்த மகள் அறிந்தவர்களாக இருந்தார். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், நீர் ஆராதிக்கிற அந்த பரிசுத்தம் உள்ளவர் என்னுடைய தேவன், நீர் ஆராதிக்கிற அந்த ஜீவனுள்ள தேவன் என்னுடையவர் என்பதை அந்த மகள் என்ன பண்ணாங்கன்னா, உறுதியா என்ன பண்ணாங்கன்னா நம்பிக்கொண்டிருந்து கர்த்தர் மேல ஒரு பற்றுதலாக இருந்து, நீங்க எங்க போனாலும் நீங்க ஆராதிக்கிற தேவன் உங்க கூட இருக்கிறார், உங்களை ஆதரிக்கிறார், உங்களுக்கு வேண்டியதை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய மாமியாரை விட்டு பிரியாதபடிக்கு இவங்க என்ன பண்ணாங்க, பின்தொடர்ந்து போனாங்க. அந்த மகளோட கூடவே போனாங்க. ஏன் சொன்னா, அவர்களுடைய தேவன் அவர்களை கைவிடாதவர். வசனம் இப்படியாக சொல்லுகிறது, கர்த்தாவே உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை, ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மையே நம்பி இருப்பார்கள். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்தை அறிந்தவர்கள், கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள்
அவரையே நம்பி இருப்பாங்க. எந்த கஷ்டம் வந்தாலும், எந்த நஷ்டம் வந்தாலும், எந்த போராட்டம் வந்தாலும், கடன் வந்தாலும், வியாதி வந்தாலும், எதை வந்தாலும் அவங்க கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகவே மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் என்னுடைய கரத்தை பிடித்தவர் என்னை காப்பாற்றுவார், என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரையே பற்றி கொள்வாங்க. அதை போலத்தான் இந்த மகள், என்னை கர்த்தர் காப்பாற்றுவார், என்னை நடத்துவார், என் வாழ்க்கையை உயர்த்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை அழகுபடுத்துவார், என் வாழ்க்கையினுடைய எல்லாவித குறைவுகளை மாற்றுவார் என்று சொல்லி கர்த்தர் மீது ஒரு நம்பிக்கை வைத்தார்கள். அல்லேலூயா. இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, பஞ்சத்து நிமித்தமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா புறப்பட்டு போயிட்டாங்க. புறப்பட்டு போன இடத்துல அவங்க என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, சாப்பாட்டுக்கு தவிக்கணும், அவங்க தண்ணிக்கு தவிக்கணும் அப்படின்ற ஒரு எதுவுமே இல்லைங்க. அந்த இடத்துல ஜீவனுள்ள தேவன் எங்களை போஷிப்பார், எங்களை நடத்துவார், எங்களை ஆதரிப்பார் என்ற நம்பிக்கையோடு என்ன பண்ணாங்க, கடந்து சென்றாங்க. இந்த தேவன் இவர்களை கைவிடாதபடிக்கு கர்த்தர் காப்பாற்றினார். அவராலே உனக்கு நிறைவான பலன் கிடைப்பதாக என்று சொன்னார். வேத வசனத்தின்படியாக கர்த்தரை அண்டிக் கொண்ட இவர்களுடைய வாழ்க்கையில காணப்பட்ட எல்லா குறைவுகளையும் கர்த்தர் மாற்றினார். அவர்களை கர்த்தர் காப்பாற்றினார், அவர்களை போஷித்தார், வேண்டியதை கொடுத்தார். கணவனை இழந்தாங்க, நகோமி கணவனை இழந்தாங்க, பிள்ளைகளை இழந்தாங்க. இழந்ததோ பிறகு அவங்களுடைய வாழ்க்கையில பஞ்சம் ஏற்பட்டது. இருந்தாலும் என் தேவன் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு திரும்பமாக மீண்டுமாக கர்த்தரின் பக்கமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா திரும்பி வந்தார்கள். இந்த மோவாபிய பெண்ணாகிய இந்த ரூத்தும் கர்த்தரை விசுவாசித்தார்கள், கர்த்தரை நம்பினார்கள். நிச்சயமாகவே கர்த்தர் என் வாழ்க்கையை உயர்த்துவார். கைவிடப்பட்டவர்களாக இருந்த அந்த 2 பேருடைய வாழ்க்கையும் தேவன் ஆசீர்வாதமாக மாற்றினார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களை, இந்த நாள்ல கூட உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவாய் இருந்தாலும் அந்த குறைவை கர்த்தர் மாற்றி உங்களை ஆதரிக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த நாள்ல அந்த நகோமிக்கு கணவனை இழந்தவங்களாக காணப்பட்டாங்க, ரூத் கணவனை இழந்தவளாக காணப்பட்டாங்க. இந்த நாள்ல கூட பிரியமான சகோதரிகளே, நீங்க கணவனை இழந்து கைவிடப்பட்ட நிலைமையில வாழ்ந்து கொண்டிருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். இந்த நகோமியை கைவிடாதவர், ரூத்தை கைவிடாதவர், ரூத்திற்கு மறுவாழ்வை கொடுத்தவர். என்னுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், என்னை காப்பாற்றுவார், என் பிள்ளைகளை காப்பாற்றுவார். என் பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறேன்னு தெரியலையே. கணவனை இழந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? உங்களுடைய பிள்ளைங்களுடைய எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்குமோ என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? உங்களை கைவிடாதவர், உங்களை காப்பாற்றக்கூடியவர், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்கக்கூடிய தேவன் உங்களோடு இருக்கிறார். கவலைப்படாதீங்க, கலங்காதீங்க. கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த ரூத்தை கண்ணோக்கி பார்த்த தேவன், நகோமியை கண்ணோக்கி பார்த்த தேவன் உங்களையும் கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். வாழ்க்கை இழந்த ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? கட்டின கணவனால கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? தேவன் உங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து தேவன் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். நீங்க தைரியமா வாழ்வதற்குரிய ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து இந்த பூமியில உங்களை பிள்ளைகளை வாழ வைப்பதற்குரிய ஞானத்தை தேவன் கொடுத்து உங்களை உயர்த்தி வைப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆகையினால தான் கர்த்தாவே, நான் உம்மை நம்பி இருக்கிறேன் ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி எப்படியாக இந்த பக்தன் சொல்லுகிறார். அதை போல நீங்க கர்த்தரை நம்பிக்கொண்டு இருங்க. இந்த ரூத்துடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செஞ்சீங்களா ஆண்டவரே? உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் சொல்லிட்டு அண்டிக்கொண்ட அந்த மகளுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக மாற்றி அந்த ஊரார் எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக செய்தீரே ஆண்டவரே. அதை போல ஆண்டவரே, என் குடும்பத்தார் மத்தியில, என் உற்றார் மத்தியில ஆண்டவரே, நீர் என்னோடு இருக்கிறத, நீங்க என்னை காப்பாற்றுறத, என் குடும்பத்தை உயர்த்தி வைப்பது ஆண்டவரே, என் இன ஜன பந்துக்கள் எல்லாம் பார்க்கத்தக்கதாக என்னை ஆசீர்வதியும் என்று சொல்லி தேவனத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுக்கு என்ன பண்ணணும்? முதலாவதாக தேவன் மீது ஒரு நம்பிக்கை உண்டாக வேண்டும். இந்த ரூத்துக்கு கர்த்தர் மேல் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை. அவள் மோவாபிய ஒரு ஸ்திரீயாக இருந்தாலும், அந்நிய பெண்ணாக இருந்தாலும் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருந்தால், கர்த்தரை நம்பினதுனால ஒரு உயர்வை அவள் பெற்றுக்கொண்டார். அவருடைய வாழ்க்கையில இழந்த எல்லாவற்றையுமே திரும்ப பெற்றுக்கொள்ளக்கூடிய மகளாக காணப்பட்டார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களை யார் கைவிட்டு போனாலும் உங்களை கைவிடாத கர்த்தர் உங்களோட இருக்கிறார். உங்களை தேவன் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். உங்களுடைய தேவைகளை அவர் சந்திக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்ம வாசிக்கலாம் சங்கீதங்களின் புஸ்தகத்தில் 145 அதிகாரத்தில் 20வது வசனம், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற எல்லாரையும் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். அவர்கள் ஆண்டவரை தேடுறவங்களா இருக்கட்டும், தேடாதவங்களா இருக்கட்டும், தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தார்கள் என்று சொன்னால், கர்த்தரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரிடத்தில் அன்பு கூறுவார்கள் என்று சொன்னால் அவர்களை தேவன் காப்பாற்றக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக கர்த்தர் மீது நம் நம்பிக்கை வைக்கும் பொழுது உங்களுடைய சகல தேவைகளையும் சந்தித்து கர்த்தர் உங்களை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இரண்டாவதாக தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை கர்த்தர் காப்பாற்றி உங்களை தேவன் உயர்த்தி வைப்பது நிச்சயம். இவங்க என்ன பண்ணாங்க? தேவனிடத்தில் அன்பு கூர்ந்தாங்க, நம்பிக்கை வைத்தாங்க. அதனால தான் அவங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட எல்லா
குறைவுகளையும் தேவன் மாற்றி அவங்களுக்கு தேவன் என்ன பண்ணார், ஒரு மறுவாழ்வை கொடுத்து ஆசீர்வதித்தார். இந்த நாள்ல கூட நீங்க அன்பு கூர்ந்தீர்கள் என்று சொன்னால் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார். நான் என் பிள்ளையை பெற்றெடுத்த, வளர்த்த, நல்லா படிக்க வச்ச, நல்ல வேலைக்கு போயிட்டு என்னை காப்பாற்றுவான்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருந்த என் பிள்ளைங்க என்னை கைவிட்டாங்கன்னு சொல்லிட்டு கலங்கி கொண்டு இருக்காதீங்க. உங்க முதிர் வயதிலும் உங்களை தாங்கக்கூடிய ஒரு தேவன் ஒருத்தர் உங்களுக்கு உண்டு. ஏந்துவேன், சுமப்பேன், தாங்குவேன், தப்பு வைப்பேன் என்று சொன்ன தேவன் உங்களை ஏந்தி கொண்டு உங்களை தேவன் நடத்தக்கூடியவராக இருக்கிற என் பிள்ளை என்னை காப்பாற்றுவா, எனக்கு நல்லா சோறு போடுவான்னு சொல்லிட்டு நீங்க பிள்ளையை நம்பிக்கொண்டு இருக்காதீங்க. என் தேவன் எனக்கு வயசானாலும் என்னை காப்பாற்றுவார், என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு அவரிடத்துல அன்பு கூர்ந்து பாருங்களேன். உங்களுக்கு வேண்டியது எல்லாவற்றுமே கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா கொடுப்பாரா. இந்த ஆபிரகாம் அப்படிதான் கர்த்தரை நம்பினாரு, அவர் மேல் அன்பு கூர்ந்தாரு. அவர் இன ஜன பந்துக்கள் எல்லாரையும் விட்டுட்டு வந்தாலும் கர்த்தர் அவரை காப்பாற்றக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. உங்களையும் தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் அவரிடத்துல அன்பு கூறுங்க, அவரிடத்துல நம்பிக்கை வைங்க. அப்படி வைத்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில என்ன குறைவுகளாக இருந்தாலும், ஒரு சின்ன தேவை என் பிள்ளை பூர்த்தி செய்ய மாட்டேன்றான், நான் கேட்டா எனக்கு எதுவுமே தர மாட்டேன்றாங்கன்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிற பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய தேவை எதுவோ அது பரம தகப்பன் உங்களுக்கு பூர்த்தி செய்யக்கூடியவராக இருக்கிறார். உங்கள் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆகையினால உங்களுடைய தேவையை கண்டு நீங்க கலங்கி நிற்காதீங்க. தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து பாருங்க, நம்பிக்கை வச்சு பாருங்க, உங்களை காப்பாற்றுவார். இவர் இப்பொழுதும் மட்டும் கிடையாது, அவர் அடிக்கடி என்ன பண்ணுவாரா, நான் அதை காப்பாற்றி தண்ணீர் ஊற்றி அதை நான் பண்ணுவேன்னு சொன்ன ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் பாதுகாத்து கொண்டு யாரும் என்ன பண்ணாது சேதப்படுத்தாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை காப்பாற்றக்கூடிய, உங்கள் மீது கண் வைத்து உங்களை ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவன் உங்களோடவே கூட இருக்கிறார். ஆகையினால என்னை காப்பாற்றக்கூடியவர், என்னை ஆதரிக்கக்கூடியவர், என்னை விசாரிக்கக்கூடியவர், என் கண்ணீரை துடைக்கக்கூடியவர் என்னோட இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு கர்த்தரை பின்பற்றி வாழுங்க, கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீர் யாவற்றையுமே துடைப்பார். உங்களுடைய வேதனைகள் எல்லாவற்றையுமே கர்த்தர் துடைக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் எவ்வளவு நல்லவர் தெரியுங்களா. அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு கர்த்தர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். நம்ம எடுத்து நம்ம வாசிப்போம். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் எல்லா தீமை நின்றும் என்னை ரட்சித்து தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி காப்பாற்றுவார். அவருக்கு சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் சகல தீமையிலிருந்து என்ன பண்ணுவாரா, விலக்கி காத்து கொண்டு தம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி நம்மளை காத்து கொள்வாரா. ஹல்லேலூயா. இப்பொழுது மட்டும் கிடையாதுங்க, நம்ம இந்த பூமியில எத்தனை நாள் வாழுறோமோ அந்த வாழ்நாள் முழுவதுமாக கர்த்தர் எல்லாவித தீமைகளுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இதன் மத்தியில நின்று உங்களை கர்த்தர் விலக்கி காத்து கொண்டு ஒவ்வொரு தீமைக்கும் விலக்கி காத்து கொண்டு அவருடைய ராஜ்யத்தை அடையும்படியாக கர்த்தர் என்ன பண்ணுவாரா, நம்மளை காப்பாற்றக்கூடியவராக இருக்கிற. நான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்கிற வரைக்கும் என்னை ஆதரிக்கிற ஒரு தேவன், என்னை காப்பாற்றக்கூடிய ஒரு தேவன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க, பயணம் செய்து கொண்டே இருங்க. கர்த்தர் உங்களோடவே இருந்து உங்களை நடத்துவார். இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன், மரண பரியந்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. மரண பரியந்தமும் அவருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தர் நம்மளை நடத்தக்கூடியவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, என் பிள்ளைங்க காப்பாத்தல, என் கணவர் காப்பாத்தல, என் சொந்தக்காரங்க காப்பாத்தல, என் அண்ணன் காப்பாத்தல, இவங்க காப்பாத்தல, கவலையே படாதீங்க. காப்பாற்றக்கூடிய ஒரு கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார், ஆதரிக்கக்கூடிய ஒரு தேவன் ஒருத்தர் இருக்கிறார். உங்களை ஆதரிப்பார். உங்களுடைய தேவைகள் எதுவோ அதை அவர் சந்திக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறபடினாலே தேவனிடத்தில் அன்பு கூறுங்க, நம்பிக்கை வைங்க. என் தேவன் என்னை நடத்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு நீங்க காத்திருக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லாவித குறைவுகளையும் கர்த்தர் மாற்றி அநேகருக்கு முன்பாக தேவன் உங்களுடைய தலையை உயர்த்தி வைப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. உங்களை காப்பாற்றக்கூடிய கர்த்தர் உங்களோட இருக்கிறார். என்னை காப்பாற்றும், என்னை நடத்தும், என்னை நீதின் பாதையில் ஆண்டவரை கொண்டு போங்கன்னு சொல்லிட்டு கர்த்தரிடத்துல நீங்கள் அன்பு கூறும் பொழுது, நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையுமே ஆசீர்வாதமாக மாற்றி அநேகருக்கு முன்பாக உங்களை நிலைநிறுத்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமேன். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, கிருபையுள்ளவரே, உமக்கு நன்றி இயேசப்பா. நாள கூட கேட்ட வார்த்தையின் மூலமாக ஆண்டவரே நீர் எங்களை காப்பாற்றக்கூடியவர், ஆண்டவரே எங்களை ஆதரிக்கக்கூடியவர் என்று ஆண்டவரே ஒவ்வொரும் அறிந்து கொண்டு உண்மையே சார்ந்து கொள்ள பக்கமாய் ஆண்டவரே திரும்பி உம்முடைய வார்த்தைகளை பிடித்துக் கொள்ள தேவனீர் கிருபை செய்வீராக. அன்று ஆண்டவரே ரூத் எப்படியாக கர்த்தரை ஆண்டவரே பின்பற்றி வந்தார்களோ
போல அவர்களுடைய வாழ்க்கையை தேவநீர் எப்படியாக உயர்த்தி வைத்தீரோ ஆண்டவரே, உம்மை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களை கர்த்தர் கைவிடாதபடிக்கு தேவநீர் நடத்த போறதற்காக உமக்கு நன்றி. உம்முடைய மகிமையின் கரம் தாமே கூட இருக்கட்டும். உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீ தாமே ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் மூலமா ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.